ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னை நீ தொட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ எந்த நொடி என்னை தொடுகிறாயோ அந்த நொடி முதலே உனக்கான ராஜயோகத்தை நான் வழங்கி விடுவேன். காலம் என்ற ஒன்று உனக்கு இருக்கும் வரை உன்னுடைய அப்பா நான் இருப்பேன். கலங்காதே. எதிர்காலம் குறித்து உனக்கு பயமே இருக்க வேண்டாம். அந்த பயம் இருந்தால் அதை எதிர்கொள்ளும் வலிமையை நான் உனக்கு தருவேன். இந்த நொடியை உன்னோடு இருப்பவரோடு மகிழ்வுடன் செலவிடு. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்துவிடு. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைத்துவிடும். காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்னுடைய அருள் உன்னை வந்து சேரப்போகின்றது. உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகிறது. நான் சொல்லும் இந்த ஒரு மந்திரத்தை நீ சொல்லிவிடு. இது முருகனின் மந்திரம். இந்த மந்திரத்தை நீ சொன்னால் அந்த முருகன் உனக்கு நிச்சயம் துணை இருப்பார். ஓம் தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நீ சொல்லி வா. தினமும் அவருடைய அருள் உனக்கு கிடைத்து உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைத்துவிடும். இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லி வர உனக்கு ராஜயோகம் கூடிக்கொண்டே வரும். அதை யார் நினைத்தாலுமே தடுக்க முடியாது. உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. இன்னும் சில மாதத்தில் அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையே அடியோடு மாறப்போகிறது. யோகம் என்பது எல்லோருக்கும் எளிதில் கிடைக்காது. அப்படி ஒரு யோகம் உனக்கு பாய்ந்து வரப்போகிறது. பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி என்பது மிகவுமே அதிகம். அதை ஆள்வதற்கு நீ தயாராக இரு. நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அதைவிட நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் இருக்கப் போகின்றது. ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம். அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை. புரிந்து கொள். உனக்கான நேரம் கூடி வந்துவிட்டது. உனக்கு யோகம் அடிக்கப் போகிறது. அதுவும் ராஜயோகம். என்னை நீ எப்போது நினைத்தாயோ, எப்போது என்னை தொட்டாயோ அந்த நொடி முதலே உனக்கு ராஜயோகம் ஆரம்பித்துவிடும். முருகனின் அருளும் உனக்கு சேர்ந்து கிடைக்கப் போகின்றது. எதற்காக முருகனின் பெயரை இதில் இழுத்தேன் என்று பார்க்கிறாயா? சிவனுடைய பிள்ளை முருகன். முருகனின் லீலைகளும் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது. நான் சொல்கிறேன் அல்லவா, நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறப்போகிறது. எதிர்காலத்தில் உனக்கானது உன்னை வந்து சேரப்போகிறது. ராஜயோகம் பெற்றுவிட்டால் போதும், உன் வாழ்க்கை நன்றாக ஓஹோ என்று இருக்கும். யாருக்கும் கிடைக்காத யோகம் இது. நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. எதிர்காலத்தை, ராஜயோகத்தை எதிர்பார்த்து நீ காத்திரு. உன் அப்பா நான் இருக்கின்றேன். எப்பொழுதுமே நான் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன பயம் வந்தாலும் என் அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன பயம் என்று நீ சொல்லிப்பார். உனக்கான எதிர்காலம் என்னிடம் உள்ளது. நிச்சயம் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நீ தினமும் சொல்லிக்கொண்டே வா. ஓம் தபராஜ பதையே நமோ நமக என்ற மந்திரத்தை நீ ஜபித்து வா. முருகனின் அருளும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். என்னுடைய ஆசையும் முருகனின் ஆசையும் இணைந்து உனக்கு ராஜயோகத்தை தரப்போகிறது. நீ படிப்படியாக நினைத்ததுக்கு மேலாகவே உன் வாழ்க்கை மாறப்போகிறது. சந்தோஷமாக மாறப்போகிறது. வரும் வியாழன் அன்று நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். யார் தடுத்தாலும் அது நடக்காமல் போகாது. நிச்சயம் கண்டிப்பாக அது நடந்தே தேரும். உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன. வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ, பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியதல்ல. நீ ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி. எது வந்தால் என்ன, நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. எதுவும் இங்கு நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாமே ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழிகள் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்தி காமிப்போது உனக்குள்ளே தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் எல்லாம் எல்லாமே வேறு எந்த ஒரு விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மனநிறைவை உனக்கு கொடுக்கும். பட்டமானது வானத்தில் பறக்கலாம். நூலின் உதவியாக தானே பறக்க முடியும். ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும். ஆனால் நூல் இன்றி பட்டமில்லை, காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது.
அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது. அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாமே நூல் போலத்தான். அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்றுதான். உன்னை அரவணைக்க இங்கே யாருமே கிடையாது என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் நல்ல வழியாக அமைத்து கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். உயிருக்கு உயிராய் நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ எப்போதும் என்னுடைய பிள்ளையாய் மட்டும் நீ இரு. மற்றது எல்லாமே நான் பார்த்து கொள்கிறேன். சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம். எது அமைதியுடையதோ அதுவே செல்வம். எதை அனுபவிக்கும் போது குற்றமற்ற ஒரு மனநிலையில் நீ இருக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வு. நீங்கள் ஒரு சந்தோஷமான நபர் என்று நினைக்கிறீர்களா? ஆம் என்றால் எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறது? உங்களுடைய குடும்பமா, வேலையா, நம்பிக்கையா? எது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சந்தோஷம் என்பது நல்லபடியாக வாழ்கிறோம், இப்படியே கடைசி வரை வாழ்வோம் என்ற மனநிலை, மன திருப்தியோடு இருப்பதுதான் சந்தோஷம். ஆகவே சந்தோஷம் என்பது ஒரு தொடர் பயணம். அதற்கு முடிவே கிடையாது. ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய மனதில்தான் இருக்கிறது. சந்தோஷமாக இருக்க வேண்டுமா அல்லது கஷ்டத்திலேயே இருக்க வேண்டுமா என்பது நீ உன் மனநிலையை வைத்து கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது. இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லோருமே ஏதோ ஒரு வேகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவரவர் தேவையை பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்பவர்கள் நிறைய பேர். கிடைப்பதை வைத்துக்கொண்டு இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நிறைய பேர். அதில் எந்த வகையில் நீ இருக்கிறாய் என்று பார்த்துக்கொள். பேராசை பிடித்தால் வாழ்வு நஷ்டமாகும். இது போதும் என்று நினைத்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாகும். நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று முடிவெடுத்த பின் நாம் செய்ய வேண்டியது ஒரு சிறு விஷயம்தான். அத்தகைய மாற்றம் நம்மிலிருந்தும் நம் அன்றாட செயல்களிலிருந்தும் தினமும் தொடர வேண்டும். எவரும் மகத்தான வாழ்வு வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. மாறாக விரும்பாத எந்த உயிரினமும் அதன் சந்ததியை பூமியில் விட்டு செல்லவில்லை. இதை நம்பினால் பூமியில் இனிய வாழ்வு உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியுமே உனக்கானது. அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். எண்ணற்ற காரணங்கள் இருக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். எதை நாம் விரும்பி நினைக்கின்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். நாம் நினைக்கும் அனைத்தையும் நடத்தி கொடுக்கும் சக்தி நம்முடைய இறைவனுக்கு இருக்கிறது என்று நம்பு. நாம் நாள் முழுவதும் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியும். காரணம் நம் மீது வைத்திருக்கும் பக்தி, நம் இறைவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. நாம் விரும்பிய அனைத்தையும் நம் கண் முன்னே கொண்டு வந்து வைக்கும் ஒரு விசுவாசமுள்ள சக்திதான் நம்முடைய இறைவன். நாம் விரும்பியதை அடைய ஒரே வழி நம் எண்ணங்களை சீர் செய்வதுதான். அந்த எண்ணங்களுக்கு உருவம் கொடுப்பதுதான். ஏனென்றால் நம் ஆழ் மனதிற்கு வார்த்தைகள் தெரியாது. நல்லது எது, கெட்டது எது என்று பிரித்து பார்க்க தெரியாது. எண்ணத்தை வலிமைப்படுத்துவதுதான் நம்மை அவசியப்படுத்த ஒரே வழி. ஓர் எண்ணத்தை மனதில் விதைத்து அதை அனுதினமும் நினைத்து அந்த எண்ணத்தை நாம் ஐம்புலன்களாலும் உணர்ந்து வாழ்ந்தால் அந்த எண்ணமே வண்ணமாகும். உன் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும். பொறுமையை கையாண்டு கொள். நம்பிக்கையோடு வைத்துக்கொள். எது செய்தாலும் நம்பிக்கையை மட்டும் நீ தளர விட்டுக்கூடாது. உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டியதில்லை. நானே உன்னை தேடி வருவேன். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன். அந்த நாட்களை நினைத்துப்பார். மிக தீவிரமாக அன்புடன் என்னுள் ஐக்கியமாக்கி இருக்கிறாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியில் இருந்து எவருமே விலக முடியாது. உன்னை பலமுறை விபத்துகளிலிருந்தும் சரியான நேரத்தில் அதிலிருந்து நான் காப்பாற்றிருக்கிறேன். உனக்கே தெரியாமல் எத்தனை நொடி காப்பாற்றிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுதும் உன் கூடவே நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். எப்போதுமே உன்னை நான் கைவிட நினைக்கவே மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை நீ பாதி மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கின்றேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக நீ அனுபவித்தாய். எல்லாமே நீ உனக்கு மறந்து விட்டதா? நினைத்துப்பார்.
அப்பொழுதெல்லாம் யார் வந்து உன்னை காப்பாற்றினார் என்று. ஒரு முடிவே இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி அழைத்துச் சென்று கொண்டு வந்தேன். அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழி நடத்துவேன். கவலையே படாதே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டு நானும் செல்ல மாட்டேன். என்னை விட்டு நீயும் போக மாட்டாய். இதுவரை நீ கடந்து வந்த பாதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு. கசப்பை மறந்துவிட்டு இனிப்பை மட்டுமே உனக்குள்ளே வைத்துக்கொள். உனது எண்ணங்களை, தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. அப்படி இருக்கும்போது ஏன் பழசை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறாய்? இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை நான் காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வை நான் உனக்கு வழங்கப் போகின்றேன். விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரப்போகிறது. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியிலிருந்து ஒரு நாளும் விடுபட நினைக்காதே. இப்போது செய்யும் பணியே உனக்கு நிரந்தர பணி. அதுவே உனக்கு வருமானம் தரும் பணி. அந்த பணியை விட்டு விலகிவிடாதே. 1 2 2 3 பல மடங்காக உனக்கு பல லாபங்கள் வரப்போகிறது. நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயரத்தை எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? கண்டிப்பாக அது நடக்கும். அந்த உயரத்தை நீ தொடுவதற்கான காலம், நேரம் எல்லாமே கூடி வந்துவிட்டது. அதற்கான வாய்ப்பும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே அது உன் கண்ணில் படும். அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கொள். உன்னை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தில் வைக்கப் போகிறேன். உயர்த்தி பார்க்கப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. பொறுமைதானே எல்லாமே. எல்லாவற்றிற்குமே ஒரே மருந்து பொறுமை. நீ பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் நிழலாக. உனக்காக எங்குமே எப்போதுமே நான் இருப்பேன். உலகில் வாழும் உயிர்களுக்கு தேவையான அடிப்படை குணம் என்பது நிதானம்தான். உன்னுள் நிதானம் நிறையவே இருக்கிறது. நம்மில் எத்தனை பேருக்கு நிதானம் இருக்கிறது? நிதானம் என்பது குணத்தோடு தொடர்புடையது அல்லவா? ஆனால் அந்த குணம் என்று நாம் எதை சொல்கிறோம்? குணம் என்பது இயல்பாக இருப்பது. இயல்பாக இருப்பதற்கு பெயர்தான் குணம். அதில் நல்லதோ கெட்டதோ அது நம்மை வந்து சேர்கிறது. வாழ்வில் நிதானம் என்பது மிகவுமே முக்கியம். நிதானத்தோடு ஒரு செயலை செய்கின்ற போது அந்த செயலை அற்புதமான வகையில் நம்மால் செய்ய முடிகிறது. ஒரு காட்டுப்பூனையாக இருந்தாலும் சரி, ஒரு மரமாக இருந்தாலும் சரி, நிதானம் என்பது மிகவுமே முக்கியம். வேகமாக ஓடும் சிறுத்தைக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் உடல் அதிக சூடாகிவிடும். அப்படி சூடாகும்போது அந்த நொடியோ வேட்டையை நிறுத்தும். நிதானம் சிறுத்தைக்கு இருக்கிறது. தன் உடலை நிர்வகிக்க அந்த சிறுத்தைக்கு தேர்ந்திருக்கிறது. நம்மிடம் அந்த நிதானம் இருக்கிறதா என்பதை நீ உறுதிப்படுத்திக்கொள். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து ஒவ்வொரு நாளையும் நீ துவங்கிப்பார். இறைவன் உனக்கு நிச்சயம் அருள் புரிவார். நல்லதையே நினைத்துப்பார். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார். உனக்கு அன்றைய நாள் முழுவதும் நல்ல நாளாகவே அமையும். இறைவன் உன்னுடன் எப்போதுமே இருக்கிறார். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த ஒன்று வரும் வியாழனன்று நிச்சயமாகவே நடக்கும். என்னுடைய அனுகிரகம், ஆசி எல்லாமே உனக்கு கிடைத்துவிட்டது. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். நிச்சயமாகவே எழுதி வைத்துக்கொள். இது என்னுடைய சத்திய வாக்கு. அருள் பாலிக்கும் என்னுடைய வாக்கு நிச்சயமாகவே உன் வாழ்வில் பலிக்கும். வரும் வியாழனன்று உன்னுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. நினைத்து பார்க்க முடியாத மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய். மகிழ்ச்சியாகவே இனி இருக்கப் போகிறாய். சந்தோஷமாகவே வாழப்போகிறாய். எப்பொழுதும் என் நாமத்தை உன் உதடுகளில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே நிற்கும். குழந்தையே, நாம் எது செய்தாலும் அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில பேருக்கு அந்த வெற்றி தழுவிக்கொண்டே போகும். இன்று இல்லாவிட்டால் நாளை என்று தள்ளிக்கொண்டே போகும். ஏன், உங்களுக்கும் வெற்றிக்கும் குறுக்கே நிற்பது எதுவென்று தெரியுமா? உங்களால் முடியாது, உங்களால் முடியாது என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் பொய்தான். நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள். நாம் எதையெல்லாம் முக்கியம் என தெரியாமல் தூக்கி எறிகிறோமோ அதையெல்லாம் பின்னாளில் அடைவதற்கு பெரிய விலை கொடுத்து வருகிறோம் என்பதை காலம் திரும்ப திரும்ப நமக்கு நிரூபித்து கொண்டே வருகிறது. நேரமும் சூழலும் எப்போதும் மாறலாம். யாரையும் குறைவாக மதிப்பிட வேண்டாம். பிடித்ததை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள். உலகில் மிக சிறந்த 2 விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று அன்பு,
மற்றொன்று மன்னிப்பு. முடிந்தவரை இந்த இரண்டையுமே கொடுத்து பழகி பாருங்கள். உண்மையில் நீங்கள் தோல்வியுறும் போதெல்லாம் வெற்றி உங்களை நோக்கி ஓடி வருவது உங்களுக்கு தெரிய வரும். பாசத்தை யாரிடமும் எவரிடமும் மடிப்பிச்சையாக கேட்காதீர்கள். அன்பென்ற ஒன்று உண்மையாக இருந்தால் அதை கையேந்தி வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் நமக்கு கிடையாது. அது இயற்கையாகவே வர வேண்டியது. எப்போதும் எதிர்பார்ப்பதை விட வாழ்க்கையில் வருவதை மனப்பூர்வமாக ஒரு முறை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு பாருங்கள். எதுவானாலும் எப்போதுமே நிலைத்திருக்கும். எதிரிகள் எல்லாம் தேவையில்லை. எதிர்மறை எண்ணங்கள் போதும் உங்களை வீழ்த்துவதற்கு. வறுமை என்பது மனிதனுக்குத்தான், சாதிகளுக்கும் மதங்களுக்கும் அல்ல. சாதி மதங்களை கடந்து நேசக்கரம் நீட்டுவதே நேர்மையான தர்மம். அதுவே உண்மையான மனிதம். நம்முடைய கடந்த காலம் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையிலும் அது பாரமாக மட்டும் இருக்கக்கூடாது. கோபத்தை காட்டி ஒருவர் மனதை காயப்படுத்தி விடலாம். ஆனால் அன்பை காட்டி யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது. அதில் நீங்கள் தெளிவாக இருங்கள். அதை யாராலும் குணப்படுத்தவும் முடியாது. புகழ்ச்சியில் வளர்பவருக்குத்தான் பிறருடைய துணை தேவை. முயற்சியில் வளர்பவருக்கு தன்னம்பிக்கையே துணை. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. மறக்க வேண்டியதை நினைக்க வைக்கும், நினைக்க வேண்டியதை மறக்க வைக்கும். மற்றவரிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் நாம் மற்றவரிடமிருந்து எதையும் கற்றுக்கொள்ள தயாராகவே இருப்பதில்லை. நல்லதை கற்றுக்கொள்ள நீங்கள் முன் வாருங்கள். நல்லவர்களின் புறத்தை பார்க்காமல் அவர்களின் உயர் குணங்களை பார்த்து அதனை மட்டும் நீங்கள் பின்பற்றி வாருங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அழகிய சோலைவனமாகவே மாறும். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப்போகிறது. ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய். உன் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது. உன்னுடைய காத்திருப்பு நாட்கள் எல்லாமே முடிந்துவிட்டன. இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே வரப்போகிறது. பல உறவுகள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட நினைத்தாலும் உனக்கு அனைத்து பலமாக இருந்து எவரும் உன்னை தொட்டுவிட முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தி காட்டப் போகிறேன். அதனால் கவலையை விடு. ஏன் இப்படி கவலையாகவே அமர்ந்திருக்கிறாய்? இன்றோடு உன் துன்ப துயரம் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி மகிழ்ச்சியின் படியில் நீ கால வைக்கப் போகிறாய். உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன். நீ கவலையை கொள்ளாதே. உன் கவலைகளை எல்லாவற்றையுமே நான் துடைப்பேன். என்னை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள். நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்வில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்தவே நான் இருக்கிறேன் என்பதை நம்பு. உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அது எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள். நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை நீ குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு. இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள். வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலை கொள்ளாதே. வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அத்தவறு நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி. நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படு. ஒருவருக்கு துன்பம் இழப்பதற்கு முன் அத்துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி. எப்பொழுதும் நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய். செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் நீ பார்த்துக்கொள். என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. நான் சொல்வது போல செய். உனக்கு எப்போதுமே என்னுடைய அருள் என்றைக்குமே இருக்கும். முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நீ நினைக்கிறாய். அப்படி நினைக்காதே. வாழ்ந்து பார். அந்த வாழ்க்கையே உன் வசப்படும். உன்னுடன் நான் எப்போதுமே இருப்பேன். நீ இத்தனை நாட்களாக எதுக்காக நீ காத்திருந்தாயோ அது நிச்சயமாகவே நிறைவேறும். சந்தோஷம் மட்டுமே உனக்கு கிடைக்கும். உன் அப்பா நான் சொல்கிறேன், நல்லது நடக்கும்.
எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பு எல்லாம் வாழ்க்கையும் இல்லை. ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலையும் இல்லை. அதிகமாக ஆசைப்படுவதும் அதிகமாக கோபப்படுவதும் இருப்பதை இழப்பதற்கு காரணமாக இருக்கும். வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பல அவமானங்களை கடந்திருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது எதிர்காலத்துக்கான போராட்டம் அல்ல. நிகழ்காலத்தை ரசித்தும் அனுபவித்தும் வாழ்வதுதான் வாழ்க்கை. தன் உணர்வை முழுவதுமாய் கொடுப்பதுதான் அன்னையின் அன்பு. தன் உழைப்பை முழுவதுமாய் கொடுப்பதுதான் தந்தையின் அன்பு. தன் உயிரை முழுவதுமாய் கொடுப்பதுதான் நண்பர்களின் அன்பு. தன் உள்ளத்தை முழுவதும் உறவை முழுவதும் கொடுப்பதுதான் மனைவியின் அன்பு. தன் உரிமையை முழுவதுமாய் கொடுப்பதுதான் பிள்ளையின் அன்பு. அன்பு அன்பு அன்பு, அனைத்த பருவத்திலுமே அன்பு. அழியாமல் இருப்பதும் அன்பு. அன்புடன் இருப்போம், எல்லாமே நலமாக இருப்போம். இந்த பூ போல உன் வாழ்வும் மிக அழகாகவே இருக்கும். காலையில் பூக்கும் பூ போல உன் வாழ்வு வண்ணமயமாகவே அழகாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்கு தரும் வாக்கு. நீங்கள் ஒருவரை வாழ்த்தும் போதும் பாராட்டும் போதும் உங்களுக்குள் ஒரு அதிர்வுகள் உண்டாகிறது. அந்த அதிர்வுகள்தான் ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றல்கள் ஒன்று சேர்ந்து அதிர்வலைகள் மூலம் வாழ்த்தப்படும், பாராட்டப்படும் நபரை அடைந்து மீண்டும் நம்மை நோக்கி வந்தடைகிறது. இதுதான் லா ஆஃப் கிரியேஷன் சர்க்கிள் எனப்படும் படைப்பு சுற்று விதி. இதனால்தான் நாம் நல்ல வார்த்தைகளை பேசும்போது நமக்குள் அது நல்ல ஆற்றலாக பெருக்கெடுக்கிறது. இதுவே யோகாசனம், தியானம், பிரயாணமும் உடற்பயிற்சிக்கு நிகரான ஆற்றலை நமக்கு தருகிறது. அது நல்ல ஆற்றலாக இருந்தால் அது நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் நல்லதே நடக்கும். அதுவே கெட்ட ஆற்றலாக இருக்கும்போது அது நமக்கு மன அழுத்தத்தையும் கோபத்தையும் விரோதத்தையும் உண்டாக்கி விடுகிறது. எனவே அனைவரையும் வாழ்த்துவோம். நாமும் வாழ்ந்து காட்டுவோம். நாமும் வாழ்த்து பெறுவோம். அனைவரையுமே மகிழ்ச்சியுடன் வைத்திருப்போம். நாமும் மகிழ்வோம். எல்லோரும் நன்றாகவே சிரித்து கொண்டே இருப்போம். நம் மனதில் எப்பொழுதும் நன்மையே இருக்கட்டும். நாளை உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அதை நீ பெறுவதற்கு தயாராக இரு. நீ எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய். ஏனென்றால் உன் மனதில் நல்லது குடிக்கொண்டு விட்டது. நீ எல்லோருக்குமே நல்லது மட்டும்தான் நிலைத்து கொண்டிருக்கிறாய். எந்த கெடுதலுமே உன்னை நெருங்காது. நாளை வரும் மகிழ்ச்சிக்கு இப்போதிருந்தே உன்னை தயார்படுத்திக்கொள் என் தங்கமே. அன்பு குழந்தையே, நீ எதை தேடினாயோ அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. அதற்கான உரிய நேரமும் உரிய காலமும் வந்துவிட்டது. இனி உன்னிடத்தில் அது வந்து சேரும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். அப்பா சொல்வதை நன்றாக கேள். உனக்காகவே இது சொல்லப்பட்டது. பகவானுடைய உதவிக்காக நாம் மன்றாடும் போது பாபா நம்மை வழி நடத்துகின்றார். கடவுள் ஒருவரே பிரபஞ்சத்தின் இறைவன். அவருடைய கொள்கைகளின்படி வாழ வேண்டும் என்று அவர் வலியுறுத்த மாட்டார். கடவுளின் அவதாரமான பாபா கூட நேர்மையை துல்லியமாக பின்பற்றி மனித குலத்திற்கு முன்னுதாரணமாக விளங்கி நமக்கு வழிகாட்டும் பாதையாக விளங்கினார். ஆனால் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து முழு மனதுடன் உயர்ந்த சத்திய மனநிலையுடன் அவரிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் நமக்கு வழிகாட்டியாக மாறுவார். கடவுள் தொடர்ந்து தனது பரிந்துரைகளால் நம்மை வழி நடத்துவார். எப்போதும் தனது பாதுகாப்பு கரங்களை நீட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நம் மனம் ஆவேசம், கோபம், அவசரம், கவலை என எல்லாவற்றிலுமே இறங்கி விடுகிறது. பாபாவின் கண்ணுக்கு தெரியும் கரம் போன்றவற்றால் நம் கண்களை குருடாக்கி பாபாவின் உறுதிமொழிகளிலிருந்து நம் காதுகளை செவிடாக்கி கொள்கிறது. நாம் அந்த கிளர்ச்சியான நிலையில் இருந்தால் பாபாவின் ஆலோசனைகள் நமக்கு கேட்காது, புரிந்து கொள்ள முடியாது. கண்களை மூடிக்கொண்டு பாபாவின் முன் நின்று அமைதியாக தியானிக்கின்றோம். அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் விட்டுவிட்டு தூய்மையான மனதுடன் பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாபா நமது பிரார்த்தனைகளை கேட்பது மட்டுமல்ல, நமது பிரார்த்தனைகளுக்கு அவரே பதிலளிப்பார். அவருடைய வார்த்தைகள் வழிகாட்டியாக இருக்கும்.
இடுகைகள் முன்னோக்கி நகர்த்துவதற்கான உத்வேகம், பயனற்ற எண்ணங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டு பாபாவின் நற்செய்தியை, அனுபவங்களை அவர் நமக்கு அளித்து கொண்டே இருக்கிறார். நம்ப முடியாத அனுபவங்களையும் நமக்கு அளிக்கின்றார். அவர் நம்மை அவருக்கு நெருக்கமாக கொண்டு வருகின்றார். உலக வாழ்வின் பிடியில் சிக்கி தவிக்கும் பக்தர்களின் இதயபூர்வமான அழுகையை பாபா கேட்டவுடன் அவர் நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியின் தெய்வீக ராஜ்யத்தின் கதவை திறந்து நம்மை சரியான பாதையில் வழிநடத்தி அழைத்து கொண்டு போகிறார். அப்படிதான் நீ கேட்டதை உனக்கு கொடுக்கவும் சில காலம் பொறுக்கிருக்க வைத்ததும் எல்லாமே ஒரு காரண காரியத்தோடுதான். நீ எதை தேடினாயோ அது பணமாக இருக்கட்டும், அன்பான உறவாக இருக்கட்டும், நீ கேட்ட மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நீ தேடிய சந்தோஷமாக இருக்கட்டும், நீ கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த உன் மனதில் நினைத்த நிம்மதியாக இருக்கட்டும், எல்லாமே உன்னை தேடி வரும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய். சந்தோஷமாகவே நீ இருக்கப் போகின்றாய். சில தருணங்களில் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது. எண்ணியதுபடியே அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நிச்சயம்